லாஸ்டா யாருக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணீங்க? ஐயோ பயமா இருக்கு. தைரியம் காட்டுறீங்க எனக்கு புரியல. பயமா இருக்கு. அத சொல்றல பயமா இருக்குன்னு. டெக்ஸ்டா? உங்களுக்கு தான். இது என்னங்க போங்காட்டமா இருக்கு? இந்த போங்காட்டத்துக்கு நான் வரலங்க. நீ பாருங்க. நான் கிளம்பிட்டீங்களான்னு கேட்டீங்க. சரி அதுக்கு முன்னாடி யாருக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கீங்க? அதுக்கு முன்னாடி வந்து ரஷீத்னு சொல்லிட்டு என்னோட போட்டோகிராஃபருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகே. ஒண்ணும் இல்ல 18ஆம் தேதி சச்சின் ரிலீஸ் ஆகுது. ரீ ரிலீஸ். ஆமாங்க. அதுக்காக டிக்கெட் புக் பண்றதுக்கு சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். ரொம்ப நேரமா நிறைய பேசணும்னு நினைக்கிறோம். சின்ன செக்மெண்ட் மட்டும் விளையாட போறோம். ஓகே. வாட்ஸ் ஆன் யுவர் போன். இதுல வந்து நீங்க மட்டும் விளையாட போறது கிடையாது. ஏன்னா நான் விளையாடலன்னா எங்க ஆபீஸ்ல என்ன கல்வி விட்டுவானுங்க. லாஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் மாட்டிக்கிட்டேன். அதனால வந்து இந்த டைம் ரொம்ப தெளிவா எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படின்னு ஏதோ நீங்க உங்களுக்கு எடுத்துட்டு வந்தீங்க தெளிவாயிட்டா ஒரு வார்த்தை சொன்னீங்களா இது நடக்கும்? சத்தியமா நான் எதுவும் எடுத்துட்டு வரலங்க. ஹோப் ஏதோ நல்லதே நடக்கும்னு நினைச்சு இந்த செக்மெண்ட் வந்து நம்ம விளையாட போறோம். ஒரு 5 கேள்வி தான். 5 கேள்வி. இதுல நீங்க வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட லாஸ்ட் மெசேஜ் யாருக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னும் போது நீங்க யாருக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்க, நான் யாருக்கு டெக்ஸ்ட் பண்ணேன், என்ன டெக்ஸ்ட், இந்த மாதிரி தான் வந்து விளையாட போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. உங்களோட குரூப் கேலரியில இருக்கிற லாஸ்ட் போட்டோ. ஓகே. இதான் லாஸ்ட் போட்டோ. It's not my ego, but once I feel ignored or unwanted, I disturb myself. இவ்வளவு அழகா இங்கிலீஷ்ல நீங்க வச்சது உங்களுக்கு யார்கிட்ட காட்டணும்ன்ற உங்களுக்கு தெரியல பாத்தீங்களா? அங்க வந்து நான் சிக்கிருக்கேன். இது நான் இப்ப வாட்ஸ்அப் ஸ்டோரியில போட்டேன் இன்னைக்கு. அதனால இந்த பிக் வந்து இதுக்கு அர்த்தம் தானே? ஆமா. இதுக்கு அர்த்தம் என்னன்னா எனக்கு ஈகோ இல்ல, ஆனா என்ன நீ வந்து கோஸ்ட் பண்ணிட்ட, இக்னோர் பண்ணிட்ட, என்ன வந்து வேஸ்ட்னு வேஸ்ட்னு வந்து நீ என்ன நினைக்கிற அப்படின்னா நான் வந்து நீ எனக்கு எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் நான் விலகி. அது ஈகோ கிடையாது. நான் விலகுனதே என்னோட ஈகோ கிடையாது. அது வந்து ஈகோ கிடையாது. அது வந்து ஈகோ கிடையாது. நீ என்ன அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சிட்ட அப்படின்னு. இப்போ நான் வந்து லாஸ்டா என்ன பாத்துருக்கேன்னா இது ஈவென்ட் போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும். லாஸ்டா ஈவென்ட் பண்ண போட்டோ. ஓகே. இவங்க ஓகே நிலோஃபர். நிலோஃபர். எனக்கு ஆக்சுவலி நிக்நேம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் நிக்நேம்ஸோட தான் சேர்த்து வச்சு எல்லாருக்குமே என்னோட ஃப்ரெண்டு கண்டான்னு சேர்த்து வச்சிருப்பேன். கண்டாவா? அந்த மாதிரி கண்ட பேச்செல்லாம் பேசிட்டு இருப்பா. அதனால கண்டான்னு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. சரி இல்ல டக்குன்னு பாக்கும்போது சரி வேணா விடுங்க. ஓகே. அப்படி சேவ் பண்ணேன். அதுக்கப்புறம் சாமுக்கு வந்து மை மோனேன்னு சேவ் பண்ணிருப்பேன் அந்த ஆவேசம் படம் வரும்போது. சோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டிஃபரெண்டா. ஓகே. என் தாத்தாக்கு வந்து தாத்தா அவர்கள் அந்த மாதிரி கொஞ்சம் கியூட்டா சேவ் பண்ண எனக்கு பிடிக்கும். சரி இப்போ இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசுனீங்க. எனக்கு ஏதாவது ஒரு நிக்நேம் கொடுக்கணும்னா என்ன கொடுக்கு? உங்களுக்கா? இதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்வியூ மட்டும் வரக்கூடாதா? வேற எல்லா நாளும் நான் வந்து உங்களுக்கு QT போடுவேன். QT வெறும் QT போட்டு ஒரு ஒயிட் கலர் ஹார்ட் போட்டுருவேன். என்னையே ப்ளஸ் பண்ண வச்சிட்டீங்க. அதுதான் ஷோ பண்ணா. ஓகே. நான் லாஸ்ட் கால் யாருக்கு பண்ணிருக்கேன்? உங்களுக்கு தாங்க பண்ணிருக்கேன். ஓகே. ஓகேவா? ஆனா உங்களுக்கு பண்ணதா கணக்கு இல்ல. நீங்களா காட்டுங்க. இது ஏதோ நம்பர்ல இருந்து வந்திருக்கு. யாருன்னு தெரியலங்க. ரைட். ஓகே ஃபைன். நம்பர் வேண்டாம். அவங்களுக்கு கால் பண்ணிடுவீங்க. ஓகே. லாஸ்டா யாருக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணீங்க? ஐயோ பயமா இருக்கு. தைரியம் காட்டுறீங்க எனக்கு புரியல. பயமா இருக்கு. அத சொல்றல பயமா இருக்குன்னு. டெக்ஸ்டா? உங்களுக்கு தான். இது என்னங்க போங்காட்டமா இருக்கு? இந்த போங்காட்டத்துக்கு நான் வரலங்க. நீ பாருங்க. நான் கிளம்பிட்டீங்களான்னு கேட்டீங்க. சரி அதுக்கு முன்னாடி யாருக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கீங்க? அதுக்கு முன்னாடி வந்து ரஷீத்னு சொல்லிட்டு என்னோட போட்டோகிராஃபருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகே. ஒண்ணும் இல்ல 18ஆம் தேதி சச்சின் ரிலீஸ் ஆகுது. ரீ ரிலீஸ். ஆமாங்க. அதுக்காக டிக்கெட் புக் பண்றதுக்கு பேசி வச்சிருங்க. பெரிய தளபதி ஃபேனா இருப்பீங்க போலயே. தளபதி ஃபேன் இல்ல, எனக்கு ரீ ரிலீஸ் மூவி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஏன்னா சின்ன வயசுல நமக்கு அந்த அனுபவம் வந்து கிடைச்சிருக்காது. மோஸ்டா நம்மள படத்துக்கு கூட்டிட்டு போனா இப்ப நினைச்சா படத்துக்கு போறோம்ல, அப்பெல்லாம் படத்துக்கு கூட்டிட்டு போறதா ரொம்ப ரேரான விஷயம். சின்ன வயசுல படத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு
சோ அந்த அனுபவம் எனக்கு கிடைச்சது இல்லன்றதுனால அண்ட் ஆல்சோ வைபா இருக்கு எனக்கு இந்த வைபா அந்த கான்செப்ட் வைப்னா ரொம்ப பிடிக்கும். சோ இவங்க என்ன பண்றாங்க ரீ ரிலீஸ் அப்போ அது வந்து ஒரு மாதிரி செலிப்ரேஷன் மாதிரி கொண்டு போறதுனால அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு என்ஜாய் பண்றதுக்கு. சோ அதனால நான் லாஸ்டா யாருக்கு பிக்ஸ் பண்ணிருக்கேன்னா எங்க ப்ரொடியூசர் தாங்க, அவருக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணுவேன். ஓகே ஓகே PVR சினிமாஸ் வேஸ்ட்ங்க ஒண்ணுமே இல்லங்க. அதிகபட்சம் பசங்க போன்ல என்னங்க இருக்க போது நாங்க என்ன சீக்கிரமா யாருங்க நான் பார்த்துட்டேன். ரைட் ஓகே அது வந்து அதிகபட்சம் வேற என்னங்க பண்ண போறோம், வேற யாருக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணல. நான் பார்த்துட்டேன் ஆனா சொல்ல மாட்டேன் பாவம் அவரு. போன வாட்டி தான் மாட்டீங்கண்ணே. ரைட் சரி ஓகே லாஸ்டா ப்ரௌஸ் பண்ண ஹிஸ்டரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பொண்ணுங்க ரொம்ப தைரியமா இருக்காங்க. நாங்க தான் மாட்டிக்கிறோம். முன்கூட்டியே டெலிட் பண்ணிடுவாங்க போல எனக்கு தெரிஞ்சு. என்னங்க என்ன பசங்க சொன்னாங்க, நீ ஏங்க மறைக்கிறீங்க? ஏங்க சரி ஓகே ஓகே பிரசன்ட் வில்னு சொல்லிட்டு ஒரு படம் நேத்து தான் ஒன்னும் இல்ல யூடியூப் ஷார்ட்ஸ் பாத்துட்டு இருந்தேன். அந்த ஷார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி 1 minute ஸ்டோரி சொல்லுவாங்களா, ஒரு ஃபாரின் படத்தை ஒரு 1 minute சொல்லி இந்த மாதிரி நடிச்சு அந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் மாதிரி போட்டு அந்த இதெல்லாம் போட்டு லாஸ்ட்ல அப்ரப்டா கட் பண்ணிடுவாங்களே. இத பாக்கணும்னா நீங்க வந்து இதுல போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடா என்ன ஆச்சுன்னு ஒரு மாதிரியா ஆர்வத்துல போய் கூகுள் சர்ச் பண்ணி என்ன கதைன்னு லாஸ்ட்ல பாத்துட்டேன். எதுல இருக்குன்னு பாத்துட்டேன், பிரைம்ல இருக்குன்னு பார்த்து நோட்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். அந்த மாதிரி படம் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்ட் வில்னு சொல்லிட்டு ஒரு படம். அதிகபட்சமா கூகுள்ல என்ன சர்ச் பண்ணுவீங்க? மோஸ்டா இந்த படத்தை பத்தி அப்புறம் வந்து கேப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம போடுவோம்ல இன்ஸ்டாகிராம்ல. சோ அப்ப நீங்க சொந்தமா எதுவும் போடலீங்களா? சொந்தமா யாருங்க இப்பலாம் போடுறா? நான்ல என் போஸ்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய என்ன தெரியுமா போடுவீங்க? கர்மா இஸ் a boomerang. I am the king. ஆனா பொதுவா பசங்க my attitude is my everything அப்படின்லாம் போடுவீங்க. இந்த பயோ எல்லாம் போய் பாத்திருக்கீங்கன்னா வெச்சுக்கோங்க. dad's princess அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி பிரின்ஸ் அந்த மாதிரி ஓகே. நான் வந்து என்ன சர்ச் பண்ணிருக்கேன்னா I am the king of my kingdom. போடுங்க கிருஷ்ணவேணி சினிமாஸ். இதுதான் எது புது படம் ரிலீஸ் ஆச்சு. புது படம் பாருங்க. நான் ஒரு நீங்க நைஸா இந்த செக்மெண்ட் வரும்போது delete பண்ணிட்டாரேன்ட்டு அந்த செக்மெண்டே சொல்லல. அப்பலாம் இல்ல. அதிகபட்சம் நான் வேற எதுவுமே இல்ல. அரியர் எக்ஸாமுக்கு கூகுள் சைன் இன். அது வந்து ஸ்ட்ரீம் யார்ட் சைன் பண்றதுக்காக நான் சைன் இன். சரிங்க ஸ்ட்ரீம் யார்ட் எதுக்கு? ஸ்ட்ரீம் யார்ட்ன்றது வீடியோ கால்ல வந்து இன்டர்வியூ பண்றது. ஓகே ஓகே. புதுசா லாஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட் வந்து ஓபன் பண்ணேன். அவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது வந்து யூடியூப் வீடியோ டெவலப் பண்றதுக்காக, இது வந்து வீடியோ கால்ல இன்டர்வியூ பண்றதுக்காக. ரைட் சூப்பர். ஏதோ தப்பிச்சு இந்த செக்மெண்ட் வந்து முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். லாஸ்டா இப்போ நிறைய பேர் வந்து சீரியலா இருக்கட்டும் சரி சினிமாவை நோக்கி டிராவல் பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. மோஸ்டா நான் பெண்கள் பத்தியே சொல்றேன். அப்படின்னு இருக்கும்போது நீங்க அஸ் உமனா கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும்? ஆஸ் நான் சொன்ன மாதிரி தாங்க, போயிட்டே இருங்க. ஒரு ஃப்ளோல உங்க லைஃப் வந்து போயிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ அட் எண்ட் ஆஃப் த டே அது உங்களுக்கு தான். சோ அது கிடைக்கல, ஒரு விஷயம் நான் ட்ரீம் பண்ணது கிடைக்கலன்னு ஒண்ணு நான் சொன்னேன், ட்ரீம் பண்ணிட்டே இறந்துடக்கூடாது அப்படின்ட்டு. பட் ட்ரீம் பண்ணிட்டு பண்ணது கிடைக்கலன்னா கிடைச்ச விஷயம் நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்டா இருங்க. உங்க ட்ரீம்காக உங்க ரைட்ஸ்க்காக ஃபைட் பண்ணுங்க. மோஸ்டா இண்டிபெண்டா இருக்க பாருங்க. உங்க நிழல் கூட உங்களை விட்டு போயிடும். சூப்பருங்க. எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தொடர்ந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க சக்சஸ்ஃபுல்லா. இந்த 2 சீரியலும் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகணும். அதுக்கு எங்க சார்பா ஆதன் சினிமா சார்பா உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். சீரியல் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும். அதெல்லாம் பார்த்து நாங்க என்ஜாய் பண்ணணும். வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும். அடுத்த வாட்டி ஏதாச்சும் படத்துக்கு பண்ணனா கண்டிப்பா உங்களுக்கு இன்டர்வியூ தான். கண்டிப்பா நான் வந்து சொல்லும் போது விஜய் நீங்க சொன்னீங்க படம் நடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொல்லுங்க. கண்டிப்பா நடக்கும். ஹோப் வி ஆர் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் டைம். ரொம்ப அழகா வந்து இந்த பாண்டி பஜார்ல வந்து எங்களுக்காக வந்து ஒரு எங்களுக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா வந்து சோபனா வச்சு நாங்க வந்து பாண்டி பஜார் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம். தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் ஆதன் ஃபார் ஹேவிங் மீ அகைன். ஸோ 2 சீரியல் பண்றேன். இது எனக்கு ஆக்சுவலி ஒன்றும் ஈஸியா கிடைக்கல. நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு. இந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி இந்த எல்லாமே என்னை தூக்கி வளர்த்தது வந்து நீங்க தான். ஸோ தேங்க்யூ சோ மச். எனக்கு முத்தழகு நீங்க என்ன ஆதரவு கொடுத்தீங்களோ அதை விட பல மடங்கு ஆதரவு, பல மடங்கு லவ் வந்து நீங்க எனக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். லவ் யூ.